Taste the Daily. திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்டோ ஓட்டுநர் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே அத்திக்கடை பகுதியை சேர்ந்தவர் ஜமால் முகமது கடந்த 25ஆம் தேதி சுல்தான் என்பவர் தனது வாகனத்தை சேதப்படுத்தியதாக ஜமாத்திடம் புகார் அளித்தார். ஜமாத் தன்னை அவமானப்படுத்தியதாகவும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் ஜமால் முகமது புகார் தெரிவித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த போலீசார் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உன் வண்டி இனிமேல் யாரும் பிடிக்கக்கூடாது, அது ஒரு கூட தடவை கூட கூப்பிட்டு வார்னிங் பண்ணாமல் 5 பள்ளிவாசல்லையும் என்னமோ நாங்கள் கொலை பண்ண மாதிரி எல்லாத்துலேயும் அவன் ஆட்டோ பிடிக்கக்கூடாது, பிடிச்சா 1000 ரூபா பொதுமக்களுக்கு அபராதம், அவன்கிட்ட பேசக்கூடாது, அவங்க வீட்டு ஜனத்திட்ட அதை பேசக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் அடித்து அறிவிப்பு பலகை விட்டு எங்கள் மானமே போயிடுச்சு சார். 3 நாள் நாங்கள் சோறு தண்ணி இல்லாமல் இருக்கோம் சார். அன்னாடுங்க வச்சுங்க சார், குழு கட்டணும், வண்டிக்கு டியூ கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஒரு பால் வாங்க கூட எங்கள்கிட்ட காசு இல்லை சார். எங்கள் பொழப்புக்கு அந்த அத்திக்கடை ஜமாத்து நிர்வாகம் என்ன பதில் சொல்லும்? இதை நீங்கள் வன்மையாக கண்டிக்கணும். நிர்வாகம் அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ஒவ்வொரு தரையும் என் புருஷனை எல்லாரும் முன்னாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க சார். நிர்வாகத்தை நீ அனுசரிக்கணும்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, ஒன்று அப்போ தான் ஆட்டோ ஓட்ட விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா கீழசெய்தலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக வசித்து வருவதால் தங்கள் கிராமத்தை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். தங்கள் கிராமத்திற்கு தேவையான குடிநீர், சாலை வசதி, சுகாதார மையம், சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எங்களுக்கு மற்ற பகுதியில் ஊரினுடைய மேற்கு பகுதியில் எல்லாருக்குமே நல்ல முறையில் எல்லா காரியங்களும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. குடி தண்ணி விஷயம், பேவர் பிளாக் ரோடு, மற்ற காரியங்கள் எல்லாமே அடிப்படையான எல்லா காரியங்களுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க, தள்ளி வச்சது போல இருக்கு. அது எங்கள் கிராமத்துலேருந்து அப்படி செஞ்சது போல இருக்கிறதுனால எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலும் வேதனையுமா இருக்கு. நாங்கள் கிராமத்தின் சார்பாக ரொம்ப மன உளைச்சலோட இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், எங்களுக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கலெக்டரை தேடி வந்திருக்கிறோம். தேனி மாவட்டம் கம்பம் இபி ஆபீஸ் சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இக்கடையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி கடந்த மாதம் அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக இக்கடை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட கடையை மீண்டும் திறக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திறமையற்ற அரசுக்கு பொதுமக்களின் மீது துளியும் அக்கறை இல்லை என்பது இந்த சம்பவத்தால் மீண்டும் உறுதியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் உயிர்பலி ஏற்படும் முன்பு இந்த விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அருகே உள்ள கடுவாஞ்சேரி கிராமத்தில் 500 வீடுகளுக்கும் 4 மின்கம்பங்கள் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த மின்கம்பங்களில் இருந்து செல்லும் மின்கம்பிகள் சீமை கருவேல மரங்களில் சிக்கியும் மிகவும் தாழ்வாகவும் செல்கின்றன. உயிர்பலி ஏற்படும் முன்பு தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.